நமஸ்காரம். நம்ம முன்னாடி கோமாதா லக்ஷ்மி எப்படி ரமணாசிரமத்தில் பகவான் ரமணர்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவில் எப்படி ரமண மகரிஷி தனது வானரங்கள், அதாவது குரங்குகளோட எப்படியெல்லாம் அன்பாக பழகினார் அப்படின்னு பார்க்கலாம். ரமணாசிரமத்தில் ரமணம் நகர் வாசியான ராஜபாளையம் ரமணி அம்மாள் பகவான் முன்பு சன்னதியில் உட்கார்ந்து கீழ்கண்ட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, பக்தர் ஒருவர் கொண்டு வந்து சமர்ப்பித்த பழத்துண்டுகள் நிறைந்த தட்டு பகவான் எதிரில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குரங்கு தாராளமாக உள்ளே வருகிறது. அப்போ பக்தர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். என்ன இது, மனுஷாலையெல்லாம் தள்ளிட்டு அடிச்சுண்டு இந்த தடி குரங்கு பகவான்கிட்ட நேராக போகிறானே, அந்த குரங்கை துரத்துங்க, பகவானுக்கு கொண்டு வந்த பழத்தட்டிலே வாயை வச்சு எச்சிலாக்கிட்டானே, ஏய் அப்படின்னு சொல்ல குரங்கு பயங்கரமாக உரிமை பக்தர் பின்வாங்குகிறார். அப்போ பக்தர், ஐயோ கடிக்க வரப்போகிறது. பகவான் சோபாவில் அமைதியாக உட்கார்ந்திருந்த பகவான் குரங்கை பார்க்கிறார். பிறகு பக்தர் பக்கம் நோக்கி, ஏன் அந்த குரங்கு பயலை விரட்டுற, என்ன எச்சில் அது இதுன்னு, இதை பாருங்கோ, எனக்கு நீங்கள் கொண்டு கொடுக்குற எதுவாக இருந்தாலும் அதில் இந்த பசங்களுக்கும் பங்கு உண்டுன்னு தெரியுமோ, தட்டிலே இருக்கிற பழத்துண்டை எடுத்து அவனுக்கு ஒன்று கொடு. பக்தர் மனமில்லாமல் ஒரு பழத்துண்டை குரங்குக்கு தருகிறார். பகவான், அப்படி வேண்டா வெறுப்பாக கொடுக்காத, சந்தோஷமாக அன்பாக கொடு, அவனும் உங்களைப் போல ஒரு பக்தன்தான். பகவானே இன்னொரு பழத்துண்டை எடுத்து கொடுக்க அவன் அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டு குதித்து ஓடிவிடுகிறான். பகவான், பார்த்தேளா, அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம், நம்ம பங்கிலே கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவோம். இப்போது இன்னொரு குரங்கு வருகிறது. பக்தர் சொல்கிறார், அடராமா, இன்னொரு வானரம் வந்துடுத்தே, இப்போ என்ன செய்கிறது? பகவான் சொல்கிறாங்க, இப்போ இன்னொரு பழத்துண்டை எடுத்து கொடுங்கோ. மூன்றாவதாக ஒரு குரங்கு தன் பங்கை பிறகு உள்ளே வருகிறது. பக்தர் சொல்கிறாங்க, சரிதான் போ, நமக்கு பிரசாதமாக ஒரு துண்டை இருக்காது போல இருக்குது. பகவான், வாடா, இந்தா உன் பங்கு. பகவான் ஒரு பழத்துண்டை அந்த குரங்குக்கும் அளித்தவாறு, சரி இப்போ போய் வேறு யாரிடமும் சொல்லாதே, இல்லைன்னா இவர்கள் என்னிடம் கோபிப்பார்கள். அந்த பயல் தன் பங்கை வாங்கி கொண்டு போய்விட்டான். அதன் பின் அவன் தோழர்கள் யாரும் வராததால் பகவான் சொன்னபடி நடந்து கொண்டான் என்று தெரிகிறது. ஒரு நாள் காலையில் ஒரு குரங்கு ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டு வழக்கமான தனது பிரசாதத்திற்காக பகவானை ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறது. பகவான், என்னடா எட்டி எட்டி பார்க்கிற, இந்த பயலுக்கு ஆகாரம் ஒன்றும் கொடுக்கலையா? ஓய், இந்த விருந்தாளியையும் கவனியும். இப்போ கிருஷ்ணசாமி சொல்கிறாங்க, கொடுக்கவில்லை பகவானே. பகவான் கேட்குறான், ஏன் கொடுக்கவில்லை? அதுதான் போகாமல் உட்கார்ந்து இருக்கான், வழக்கமாக கொடுக்குற பிரசாதத்தை அவனுக்கு கொடு. கிருஷ்ணசாமி சொல்கிறாங்க, சின்னசுவாமி தான் குரங்குகள் தொல்லை தாங்க முடியலை, அதனால் குரங்குகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டான்னு சொன்னார். பகவான் உணர்ச்சி பெருக்குடன், அன்றைக்கு ஆஞ்சநேயர் இலங்கையிலே சீதாதேவி பத்திரமாக இருப்பதை கண்டதும் ஆனந்த பரவசத்திலே அசோகவனம் முழுவதையும் சின்னாபின்னமாக்கி அழித்து இலங்கைக்கு தீ வைத்துவிட்டு ஸ்ரீராமனிடம் செய்து சொல்ல விரைந்தார். உற்சாக மிகுதியால் குரங்குகள் கிளைகளை ஒடித்தும் இலைகளை பித்தும் வருபவர்களை சீண்டியும் விளையாடும். அதனால் அவர்களை தொந்தரவாக நினைத்து அவர்கள் பங்கை கொடுக்க மறுப்பது சரியல்ல. இது அவர்களுக்கு பிறந்த வீடு, நாம் தாம் அந்நியர்கள், அவர்களை விரட்ட நமக்கு உரிமை ஏது? இவ்வாறு சொல்லும்போதே பகவானின் குரல் உணர்ச்சி வசத்தால் கம்மி தழுதழுக்கிறது. பகவானுக்கு அவர்களிடம் இருந்த அன்பையும் பரிவையும் கண்ட கிருஷ்ணசுவாமி சின்னசுவாமியின் உத்தரவையும் மீறி ஒரு சீப்பு வாழைப்பழத்தை காத்திருந்த குரங்கினிடம் கொடுத்து விட்டார். அது தனக்கு உவந்த செயல் என்பது போல் பகவானின் முகம் பிரசன்ன வதனம் ஆயிற்று. 1947 அக்டோபர் மாதம் ஸ்ரீ ரமணாசிரமம். பகவானுடன் பக்தர்கள் சிலரும் சூரியனாகமாக அமர்ந்திருக்கின்றனர். ஒரு பெண் குரங்கு தனது குட்டியை தூக்கி கொண்டு பகவானின் சோபா பக்கத்தில் உள்ள ஜன்னலில் நின்று கொண்டிருந்தாள். பகவான் ஏதோ படித்து கொண்டிருந்ததால் அவளை கவனிக்கவில்லை. சற்று நேரம் பொறுத்து அவள் கீச் கீச் என்று சப்தமிட ஆரம்பித்தாள். அங்கு பணியுடை செய்து கொண்டிருந்த ஆசிரமவாசி ஒருவர் இதை கேட்டு அக்குரங்கை போ என்று விரட்டினார். அவள் நகருவதாக காணோம். இந்த சந்தடியை கேட்டு பகவான் கருணையுடன் திரும்பி பார்த்தார். பகவான் சொல்கிறாரு, இருமையா, தன் குழந்தையை என்னிடம் காட்ட வேண்டுமென்று கொண்டு வந்திருக்கிறாள். இங்கே மனுஷியால் எல்லோரும் தங்கள் குழந்தையை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் அல்லவா, அது மாதிரி தான் இவளும் வந்திருக்கிறாள். அவளுடைய குழந்தை அவளுக்கு வசத்தி. பாரும், எவ்வளவு இளங்குட்டி. பிறகு ஆசிரமவாசியை பார்த்து ஒரு வாழைப்பழம் கொண்டு வரச் சொன்னார். அந்த குரங்கை பார்த்து, உன் குழந்தையை காட்ட வந்தாயா, நல்லது என்று கூறிவிட்டு வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்பினார். இதை போல மற்றொரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் மாலை நேரம் பகவானின் அருகே பழக்கூடை வைக்கப்பட்டிருந்தது. வயிற்றை கவ்வி பற்றிய
பச்சிளங்குட்டியுடன் ஒரு குரங்கு பழக்கூடையின் அருகே வந்தது. அங்கிருந்தவர்கள் குரங்கை போ போ என்று விரட்டினர். பகவான் அதை பார்த்தார். பகவான் இரக்கத்துடன், குழந்தைக்காரியையா, ஏதாவது கொடுத்து அனுப்பக்கூடாதா, பாவம். தொண்டர்கள் இதை காதில் வாங்காமல் அந்த குரங்கை விரட்டி கொண்டிருந்தனர். குரங்கு பயந்து போய் மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. பகவான் உள்ளம் கரைந்து விட்டது. இதோ பார், இதுதான் நம்ம தர்மம். சந்நியாசி என்று பெயர் வைத்துக்கொண்டு நிஜமான சந்நியாசி வந்தால் ஒன்றும் தராது விரட்டுவதுதான் நம் வேலை. வருஷக்கணக்கா தின்று வாழ வேண்டுமென்று உக்கிரானத்தில் சாமான்களை பதுக்கி கதவிற்கு பூட்டை போட்டு ஆவியையும் பத்திரமாக வைத்துக் கொள்கிறோம். அவர்களுக்கென்ன வீடா வாசலா? போகட்டும், நாளைக்கென்று ஏதாவது சேர்த்து வைக்கிறதா? எது கிடைக்கிறதோ அதை தின்று எந்த மரத்திலோ படுக்கிறது. குட்டியை வயிற்றில் கட்டிக்கொண்டே திரிந்து அதற்கு நடக்க வந்தவுடனே விட்டு விடுகிறது. நிஜமான சந்நியாசி அதுவா நாமா? அதிலும் அது பெண் குரங்கு. என்ன பண்ணும் பாவம்? ஆணாயிருந்தால் அடாவாடியாய் பிடுங்கி கொண்டு போயிடுவான்.